தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கம். உங்களுக்கு சின்ன வயதுலேருந்தே அரசியல்ல தான் நம்ம போக போறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் சிறு வயதில் நான் இருக்கும்போது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று உண்டு. காரணம், என்னுடைய தந்தையார் அப்போது இருந்தார். தந்தையார் அப்போது தான் தாத்தா ஈவேரா அவர்களிடமிருந்து அண்ணாவோடு சேர்ந்து என்னுடைய தந்தையாரும் பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள். ஆகவே சிறு வயதில் எனக்கு அதிலே கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு 1956 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2வது மாநில மகாநாடு என்பது திருச்சியிலே நடைபெற்றது. அப்போது திராவிட முன்னேற்ற கழக மகாநாடுகள் என்று சொன்னால் 2 நாள் 3 நாள் ஏன் 4 நாட்கள் கூட நடந்திருக்கின்றன. அந்த மகாநாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யப்பட்டது. ஓட்டளிக்க விட்டார்கள். அதிகமான பேர் அரசியல் இருக்கலாமா, தேர்தல் அரசியல் எல்லாம் வந்து தேர்தல் அரசியல் என்று சொல்லவுடன் அந்த மாநாட்டில் தான் தேர்தலில் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அப்போ உங்களுக்கு வயசு எவ்வளவு சார் இருக்கும்? அப்போ வயசுல எனக்கு வந்து அப்போ 8-9 வயசு இருக்கும். ரொம்ப சின்ன பையன். 8-9. அங்கே தான் நான் எம்ஜிஆர் அவர்களை முதல் பார்த்தேன். எம்ஜிஆர் அவர்களை பார்த்தேன். அப்போது எம்ஜிஆருக்கு கேமரா ஃபோட்டோ எடுக்கின்ற ஒரு பழக்கம் அவருக்கு உண்டு. அதிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அவர். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருந்தால், நான் சின்னவனாக 8 வயது 9 வயது சின்னவனாக இருக்கும்போது நான் மேடைக்கு வர வேண்டும் என்று சொன்னேன். கீழே உட்கார்ந்தில்ல. என்னுடைய தந்தையார் சம்பத் அவர்கள் வேளா அங்கேயே இருட்டார். இதை அண்ணா அவர்கள் பார்த்து கொண்டிருந்து, வா அப்படின்னு என்னை கூப்பிட்டார். நான் மேடைக்கு போனேன். அப்போ என்ன பண்ணாரன்னா, என்னை தூக்கி KR ராமசாமின்னு இருந்தார், நடிப்பிசை புலவர். அவரோட மடியில் எல்லாம் உட்கார வச்சார். பக்கத்தில் இவர் இருந்தார், NS கிருஷ்ணன் அவர் இருந்தார். நான் வந்து இவங்களை சொல்லல, படம் எடுத்துகிட்டு இருக்கார் பாருங்க, அவர் மடியில் படம் எடுத்து கொண்டு இருந்தவர் எம்ஜிஆர், அவர் மடியில் உட்காந்துன்னு சொன்னேன். அப்புறம் எம்ஜிஆர் வந்து உட்காந்து, நான் அவருடைய மடியிலே உட்காந்து, அது நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மாநாட்டில் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்கிறது. அந்த மாநாட்டில் வந்து பந்தல் போட்டு தான் அப்போல்லாம் மாநாடு நடத்துவார்கள். பந்தல் முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லாம் தொட்டிலாம் தொங்கும். ஏன்னா அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்ல மாட்டார்கள். ஆகவே அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்டம், இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகள். அந்த மாநாட்டில் அவர்கள் குடும்பமாக கலந்து கொள்வார்கள். குழந்தைகள் எல்லாம் தொட்டியில் இருக்கும். அது இன்னும் எனக்கு நினைவாக இருக்கிறது. அந்த மாநாடு நடந்து கொண்டு இருக்கும்போது பெரிய மழை ஒன்று வந்தது. கடைசி நாள் மிகப்பெரிய மழை ஒன்று வந்தது. அந்த மழை பெய்யும் போது பின்னால் பந்தல் சறுக்கி விழுந்த காரணத்தால் பின்னால் இருந்த ஆண்கள் எல்லாம் முன்னே பெண்கள் இருக்கின்ற பகுதிக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் விடுவிடு என்று கீழே இறங்கி போய் பந்தலில் இருந்த ஒரு மூங்கிலை உருவி அவர் தடி சுற்ற ஆரம்பித்தார். சுற்ற ஆரம்பித்தோட இந்த ஆண்கள்லாம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. ரியல் ஆக்ஷன் இறங்கிட்டாரு. ஆமாம், எனக்கு அது இன்னும் ஒரு நீங்காத நினைவாக இருக்கின்றது. சார், உங்களுடைய அந்த இளமை காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெரியாருடைய பேச்சாகட்டும், அண்ணாவுடைய பேச்சாகட்டும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணாவுடைய பேச்சு ஏதாச்சும் உங்களை கவர்ந்துருக்கும்ல? இன்ன வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. இல்லை, அண்ணாவுடைய பேச்சு எனக்கு ஞாபகம் படித்திருக்கின்றேன். நிறைய பேச்சுக்களை படித்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் என்னுடைய தந்தையாரோடு நிறையா அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கு பள்ளிக்கூட விடுமுறை காலங்களில் அவரோடு நான் அப்போது சுற்றுப்பயணம் எல்லா தலைவரும் காரிலே தான் செல்வார்கள். ஏனென்றால் இது போன்ற ரயில் வசதி கிடையாது, விமான வசதி கிடையாது. ஆகவே காரிலே தான் செல்வார்கள். காரில் சென்றால் தொடர்ந்து ஒரு வாரம் டூர் செய்வார்கள். ஒரு 2 மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டு எல்லா தலைவர்களும் அப்படி தான் செய்வார். அதுபோல் நான் என் தந்தையாரோடு
போவது வழக்கம். சிறு வயதுல உங்களுக்கு அதை பார்க்குறப்ப எம்ஜிஆர் மேல ஒரு சின்ன வயசுல அவரோட மடியில உட்காந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு ஆசைப்பட்டீங்க. ஈர்ப்பு இருந்தது. அது ஈர்ப்பு காலப்போக்குல அப்பயும் எம்ஜிஆர் மேல இல்ல பற்று இருந்துச்சா? அப்போது பார்த்துருக்கேன்னு சொன்னார். அப்போது எனக்கு இந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மதுரை வீரன், ம், ம். நாடோடி மன்னன், சக்கரவர்த்தி திருமகள், இது போன்ற அந்த ராஜா காலத்து படங்களில் அவர் நடித்த அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் நன்றாகவே அவரை பிடிக்கும். ஏனென்றால் நான் எப்போது அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததால் அது சார்பான தோழர்கள் வருகின்றது போகின்ற காரணம் பேசுகின்ற காரணத்தான் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். குறிப்பாக நாடோடி மன்னன் படத்தை நான் சிறுவனாக இருக்கும்போதே ஒரு 3-4 முறை பார்த்திருக்கின்றேன். நாடோடி மன்னன். அதற்கு பிறகு என்னுடைய தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். பிறகு அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அப்புறம் பாராளுமன்றத்துக்கு சென்ற பிறகு கொஞ்சம் அவர் திராவிட நாடு கொள்கை கேட்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அதனால் பல சம்பவங்கள் நடந்தன. அதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை. அவர் தனியாக தமிழ் தேசிய கட்சி, தேசியம் திராவிடம் என்பதெல்லாம் சரிபட்டு வராது, தமிழ் தேசியம்தான் உண்மையான ஒரு நல்ல கொள்கையாக இருக்க முடியும் என்று தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தார். அதில் தந்தையோடு கண்ணதாசன் போன்றவர்களெல்லாம் மிகச் சிறப்பாக பணியாற்றினார்கள். அதற்கு பின்பு ஒரு காங்கிரஸிலே ஐக்கிய தந்தையிடம் இருந்து நீங்க கத்துக்கிட்ட அரசியல் பாடம் என்ன சார்? அரசியல் பாடம் என்பது என்னை பொறுத்தவரையில் மனதில் நினைப்பதை அப்படியே பேச வேண்டும் என்பதுதான். என்ன மனசுல இருக்கோ அது. பட் அப்படி இப்போது கூட என்னை எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க அப்படியே ஓப்பன் ஹார்ட்டடா பேசுறீங்களே, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் மனதில் இருப்பதை பேசுவதுதான் எனக்கு பலம், மனதில் இருப்பதை பேசுவதுதான் எனக்கு பலகீனம். ஏனென்றால் என்ன நினைக்கிறேனோ அதை பேசி விடுவேன். அதில் சில சமயம் தர்ம சங்கடங்கள் வந்தாலும் கூட, ஆனால் உண்மையை பேச வேண்டும் என்பதிலே நான் முனைப்போடு இருப்பேன். சரி, இப்போ வரைக்குமே தமிழக அரசியல்ல குறிப்பா பாஜக மாதிரியான ஆட்கள் அரசியல் பேசுறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இங்க ஒரு பெரிய பிம்பமா இருக்கிறது பெரியார். பெரியாரை விமர்சிக்காம அவங்க அரசியலை பேச முடியாது. இன்ன வரைக்கும் பெரியார் தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டுட்டே இருக்கார் பல்வேறு விஷயங்கள்ல. பெரியார் பற்றின உங்களுடைய நினைவனைகள், பெரியாரை பற்றி எனக்கு இதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்க எதை சார் சொல்வீங்க? நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பெரியாரனுடைய தாத்தாவாக இருந்தாலும் கூட நான் பிறந்த பிறகு, அதாவது 1948 நான் பிறந்தேன். 1949 திராவிட முன்னேற்ற கழகம் திகாவிலிருந்து பிரிந்தது. அதுவரை நாங்கள் ஒரே குடும்பமாக, ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான், அதாவது பெரியாரும் அவருடைய அண்ணன், அதாவது என்னுடைய தாத்தா கிருஷ்ணசாமி நாயக்கர் அவர் பெயர், அவர் எங்கள் குடும்பம்லாம் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தது. ஆனால் 49க்கு பிறகு பிரிந்த போது என்னுடைய தந்தையார் வீட்டை விட்டு தனியாக வந்துட்டார். அதனால் நானும் அப்போது தனியாக வந்துட்டேன். அதனால் எனக்கு பெரியாருடைய அனுபவங்கள் என்று சொன்னால், நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு 50 தடவை 60 தடவை தான் அவரை பார்த்துருப்பேன். நேரில் ஒரு 50-60 தடவை தான் நான் பார்த்துருப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு 72 வயது ஆகின்றது. அவ்வளோதான் பார்க்கலாம். அப்போ அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. எப்பாவது எங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் அல்லது உறவினர்களுடைய திருமணம், அது போன்ற சந்தர்ப்பங்களில் தான் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கான கால சூழல் அமையலையா? கால சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்பட்ட சச்சரவில், அரசியலில் ஏற்பட்ட சில மாற்றங்களால் என்னுடைய தந்தையார் பெரியாரை விட்டு அண்ணாவோடு சேர நேர்ந்ததால் நாங்கள் வெளியே வந்துவிட்ட காலத்தால் அதிகம் பார்க்க முடியும். அது எப்படி சார், ஒரு பெரியார் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு, பட் இருந்தாலும் பெரியாரோட அண்ணா முரண்பட்டாரு அப்படின்றதுக்காக அண்ணாவோடு பற்றா இருந்தது, அது எப்படி உங்களால ஏத்துக்க? இல்ல, அண்ணாவும் எனக்கு ஒரு வயசு கூட இல்லை. எனக்கு நான் சும்மா சின்ன பையன், 48 தான் பிறந்தேன். நீங்க வளர்ந்தப்ப அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க? வளர்ந்தப்ப நான் அதை அதிகமாக யோசித்தேன் என்று சொல்ல முடியாது. காரணம், அதுக்கு முக்கியமான பல விஷயங்கள் இப்போது எனக்கு ஏன் புரிகிறது என்று, என்ன புரிகிறது என்று சொன்னால், 1949 திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்ததற்கு பல காரணங்களை சொல்வார்கள் பல பேர்.
ஆனால் இப்போது எனக்கு புரிவது என்னவென்று சொன்னால், பெரியார் அவர்கள் கடைசி வரை தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இருந்தவர். தேர்தலில் இருக்கக்கூடாது, தேர்தலில் நின்றால் மக்களை ஏமாற்ற வேண்டும், மக்களிடம் பொய் சொல்ல வேண்டும், மக்களுக்கு பிடிக்காத கொள்கைகளை நாம் உண்மையாக இருந்தாலும் சொல்ல முடியாது என்ற நிலையில் இருந்தவர். ஆனால் அண்ணா, என்னுடைய தந்தையார், நெடுஞ்செழியன், டாக்டர் கலைஞரை போன்றவர்கள் எல்லாம் தேர்தலில் நின்று ஆட்சியை பிடித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தால் தான் அவர்கள் பெரியாரிடமிருந்து விலகுவதற்கு அதுதான் முக்கிய காரணம். இப்ப நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? தேர்தல் அரசியல்ல திமுக வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னை பொறுத்தவரையில் நானும் அந்த அரசியல் இருக்கின்ற தேர்தல் காரணத்தால் அதை தவறு என்று சொல்ல முடியாது. சரி, ஒரு மாற்றம் வேணும்னா அதிகாரத்துக்கு போகணும். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அதிகாரத்தை நோக்கி நகரணும்ல. அதிகாரத்தில் இருந்தால்தான் பண்ண முடியும் என்பது கூட. பெரியார் அவர்கள் கடைசி வரை தேர்தல் அரசியலில் நிற்கவில்லை, தேர்தலில் நிற்கவில்லை. இருந்தாலும் அவர் நினைத்த பல காரியங்களை அவர் முடித்து கொண்டார் மக்களுக்காக. காமராஜருடைய காலம் என்று சொல்வதை விட அதற்கு முன்பே நீதி கட்சி காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் சில விஷயங்களை சமூக ரீதியாக செய்ய வேண்டும் என்று நினைத்ததையெல்லாம் டாக்டர் கலைஞர் காலத்திலிருந்து அவரால் செய்ய முடிந்தது. பிடித்து பதவி பிடித்து பண்ண வேண்டும் தான் என்பது அவசியம் கிடையாது. நீங்கள் சமூகத்துறையில் உங்களை ஈடுபடுத்தி சமுதாயத்துக்கு நல்ல காரியங்களை ஆற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வேலைகளை செய்ய முடியும். அதே போல் பெரியாருடைய காலத்தில் கடைசி வரை அவர் அரசாங்க பதவியில் இல்லை என்றாலும் கூட 2 முறை அவருக்கு முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு வந்தது. ஒரு முறை காங்கிரஸ் கட்சி ராஜாஜி அவர்களே அவரை நீங்கள் முதலமைச்சராக வேண்டும், பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அவர் மறுத்து விட்டார். அவருடைய பாணி என்பது, அவர் அதை உண்மை என்று நம்பினார். அதில் அவரால் பல விஷயங்களை கூட பண்ண முடிந்தது. அதே போல் தேர்தலில் நின்று நல்லது செய்ய வேண்டும் என்று அண்ணாவும் கலைஞரும் என்னுடைய தந்தையாரும் நெடுஞ்செழியனும் நினைத்து வெளியே வந்த பிறகு, என் தந்தை அவர்கள் வெளியே வந்து விட்டாலும் கூட 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. அவர்களும் பல நல்ல சமுதாய காரியங்களை நல்லபடியாக சென்றிருக்கின்றார். குறிப்பாக பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதெல்லாம் அண்ணா கலைஞருடைய காலத்திலே தான் நடந்தது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் 2இல் எது சிறந்தது என்று சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. 2லும் கடுமையாக உழைப்பார்களே, ஆனால் 2 வழியிலும் மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் என்பதுதான் இன்றைக்கு எனக்கு தெரிகின்ற விஷயம். உங்க அரசியலை பத்தி படிக்கிறப்ப சேம் டைம் சிவாஜி கணேசன் அவர்களை பத்தியுமே பேசியாகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நபர். அவருக்கும் உங்களுக்குமான அந்த உறவை பத்தி சொல்லுங்க. எனக்கு சிவாஜி மன்றத்தில் நான் உறுப்பினராக இருந்தது கிடையாது. சிவாஜி ரசிகர் மன்றத்தில் சிவாஜி ரசிகர் மன்றத்தில் நான் உறுப்பினராக இருந்தது கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன், நான் சிறுவனாக இருக்கும்போது எம்ஜிஆருடைய படங்களை அதிகமாக பார்த்து அவரோடு எடுக்க வேண்டும் என்று. ஆனால் மேலே வர வர மேலே நான் படித்தீர்கள். நான் இங்கே ராமகிருஷ்ணா மிஷனரி ஸ்கூல் தியாகராய நகரிலே இருக்கின்றது. அதில் சவுத் பிரான்ச்சில் நான் படித்தேன். அப்போது என்னோட நிறைய மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் இல்லைலாம் நாங்கள்லாம் இப்போ சிவாஜி அவர்களுடைய படத்திற்கு செல்லுவோம். சிவாஜி அவர்களுடைய படத்திற்கு செல்லும்போது நான் அதிகமாக அவருடைய படங்களை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன். அதற்கு முன்பே 1962 என்னுடைய தந்தையார் சென்னையிலே போட்டியிட்டார். தென் சென்னையிலே பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டார். அப்போது நடிகர்கள் சிவாஜி அவர்கள் என்னுடைய தந்தையாருக்கு 3 நாடகங்களை இலவசமாக நடித்து அந்த வசூலான பணத்தை என்னுடைய தந்தையாருடைய தேர்தல் நிதியாக கொடுத்தார். அந்த 3 நாடகங்களும் வெப்பேரி பெரியார் திடலில் அது நடந்தது. அந்த 3 நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் அதுவும் களம் கண்ட கவிஞர் என்று ஒரு நாடகம், அதை தஞ்சைவாளன் தான் நினைக்கிறேன், தஞ்சைவாளன் என்பவர் தான் எழுதினார். அவர் தொலைக்காட்சியிலே ரொம்ப நாள். அந்த நாடகம் என்னை ரொம்ப ஈர்த்தது. அந்த நாடகம் அவர் அதிகமாக போட்டதில்லை.
யூஸ்வலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வியட்நாம் வீடு அது மாதிரி தான் போடும். இந்த களம் கண்ட கவிஞர் என்பது ஒரு அருமையான நாடகம். தமிழ் வசனங்கள் அதில் மிக நன்றாக. அதை பார்த்ததில் எனக்கு என்ன ஒரு பெரிய திருப்தினா, ஒவ்வொரு சீனும் முடிஞ்சு அவர் உள்ளே போகும்போது ஒரு விதமான அந்த ஸ்டைல் என்று சொல்வதா இல்லை ஒரு பாவனைகள் செய்து விட்டு வேற ஆளா இருக்கிற மாதிரி வரும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அந்த கதாபாத்திரமாவே மாறுறது மாதிரி. இல்லை கதாபாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு சீன் முடிஞ்சு உள்ளே போவாங்க இல்லையா, சீன் முடிஞ்சு உள்ள போகும்போது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவார். இதை தூக்கி இப்படி போடுவார். இல்லை என்னை பொறுத்தவரை சிவாஜி அவர்களுடைய மேனரிசத்தை ரஜினிகாந்த் வேகமாக செய்கின்றார் என்றுதான் உண்மை. அதுதான். நீங்கள் சிவாஜியை பார்த்துவிட்டு ரஜினிகாந்த் மேனரிசையும் பார்த்தீர்கள் என்று சொன்னார். சிவாஜி இப்படி செய்வார், ரஜினி இப்படி செய்வார். சிவாஜி இப்போ ஸ்லோவாக பண்ணால் ரஜினி வேகமாக. ஆமாம், இவர் ரொம்ப ஸ்லோவாக இப்படி பண்ணுவார், இவர் அப்படி பண்ணுவார். என்னுடைய இது அதுதான். அதனால் ரஜினியுடைய நடிப்பிலும் சிவாஜியின் தாக்கம் இருக்கிறது என்பதை தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாருக்குமே சிவாஜி ஏதோ ஒரு விதத்தில் கமலஹாசன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகச்சிறந்த நடிகர். இப்போ இருப்பதிலே மிகச்சிறந்த நடிகர் இவர் தான். யார்? கமலஹாசன் தான். ஆனால் அவருடைய சில படங்களை பார்த்தீர்கள் என்றால் அது சிவாஜியின் சாயல் இல்லாமல் இருக்காது. ஏன்னா எல்லா நடிகர்களும் எப்படித்தான் நடித்தாலும் எல்லா வித நடிப்பையும் அவர் முன்பே காட்டிவிட்டு சென்ற காரணத்தால் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அதுதான் சிவாஜி அவர்களுடைய இது. அப்போ அந்த நாடகத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மேலே அப்புறம் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் சேர்ந்து அவர் படங்களை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ சாந்தி இது போன்ற தேட்டரில் தான் ஒரு படம் வரும். ஆனால் அங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்காது. நாங்கள் ட்ரெயினில் ஏறி பல்லாவரம் ஜனதா, தாம்பரம் எம்ஆர் தியேட்டர் அங்கேயெல்லாம் படம் பார்க்கறதுக்காக. ஆமாம், படம் பார்க்கறதுக்கே எங்கே போவோம் ராமகிருஷ்ணா ஸ்கூலில். அப்போ எனக்கு அவர் மேது ஒரு பாசமாக. அப்போ சிவாஜி வீட்டுக்கெல்லாம் நல்லா எப்போவுமே சிவாஜி வீட்டுக்கெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து போவாங்க, அவங்களும் வருவாங்க ரொம்ப காலமாக. அதனால் போயின்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அப்புறம் அரசியலில் வந்த பிறகு தேர்தலில் நிற்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது சிவாஜி அவர்களுக்கு 10 சட்டசபையும் 8 பாராளுமன்ற தொகுதியிலும் ஒதுக்கினார்கள். அதிலே சிவாஜி அவர்கள் என்னை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே நிற்க சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் ஈரோட்டில் இருக்கேங்க, எப்படி போய்ங்க கோயம்புத்தூரில் நிற்கிறது? எனக்கு வந்து எங்கள் ஈரோட்டில் சத்தியமங்கலம் என்ற ஒரு தொகுதி தான் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும், நீங்கள் அதில் நில்லுங்க அப்படின்ட்டா. சரி, அதில் நின்று ஜெயித்தேன். அப்புறம் என்னுடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்தார்கள். என்னிடம் ரொம்ப பிரியமாக இருந்தார். அப்புறம் அவர் தமிழக முன்னணி என்ற கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் அவரோட அந்த இயக்கத்தில் ஒரு 2 வருஷம். அவருடைய பயணித்த நிறைய பயணங்கள், நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குல்ல சார், ஏதோ ஒன்று நினைவு கூற முடியுமா? அவர்கிட்ட பேசின கான்வர்சேஷன் இல்லை அவர் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட? இல்லை, என்னை பொறுத்தவரையில் அவர் கள்ளம் கபடம் சூடு அற்றவர். ஓகே. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு குழந்தையை போன்றவர். அவருக்கு வந்து நடிப்பதில் அவர் பல்லாதி பண்ணனே தவிர மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழந்தை போல் தான் இருப்பார். அவரோடு நெருங்கி படும்போது உங்களுக்கு அது மிக நன்றாக தெரியும். அவருக்கு இந்த அரசியலே செய்யக்கூடிய சதி வேலைகள், சூதுவாது அதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அரசியலில் கூட அவர் மிகப்பெரிய ஆளாக வந்திருக்க முடியும். ஆனால் மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதர். நடிப்பை தவிர வேறு எதிரியும் அதிகமாக நாட்டம் இல்லாதவர். ஒருத்தர் மேல் பாச என்னை அவர் கண்ணு என்று தான் அழைப்பார். அதுபோல் அவர் வந்து ஒரு ரொம்ப பாசத்தோடு இருக்கக்கூடியவர். ஒருவர் மீது அவர் பாசம் வைத்து விட்டால் அதை மாற்ற அதற்காக என்ன வேண்டாம் செய்வார். உதாரணமாக நாங்கள் அந்த தமிழக முன்னணி இயக்கம் ஆரம்பித்து பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார்கள், இந்திரா காந்தி அவர்கள் இறந்து விட்டார்கள். பிறகு தேர்தல் வந்தது. தேர்தலிலே தமிழக முன்னணியும் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அப்போது எம்ஜிஆர் இறந்த வேளையில் ஜானகி அம்மாளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சிவாஜி அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஏனென்றால் பல வருடங்களாக அந்த எம்ஜிஆர் குடும்பத்துக்கும் இவருக்கும் நெருங்கிய உறவு உண்டு. எம்ஜிஆர் அவர்கள் ராஜாமணி அம்மையார், சிவாஜியின் அம்மையாருடைய
கரங்களில் சாப்பிட்டு இருக்கின்றார். பல நேரங்களில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கின்றார். சினிமாவில் 2 பேரும் எதிரிகள் போல் தோன்றினாலும் கூட நடைமுறையில் 2 பேரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் பாசம் கொண்டு அரசியல் ரீதியா 2 பேர் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் அந்த ஒற்றுமை இருந்துச்சு. அந்த ஒற்றுமை இருந்துச்சு. ம், ம், ம். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ்காரராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், ம், ம். சிவாஜி அவர்கள் திக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ்க்கு வந்தவர். ஓகே. இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த நட்பு பாசம் என்பது அரசியலால் பாதிக்கப்படவில்லை. ம், ம். அந்த தேர்தலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு 40லிருந்து 60 இடங்கள் தருகின்றோம், நீங்கள் கூட்டணிக்கு வந்து விடுங்கள் என்று மறைந்த தலைவர் அன்பில் தர்மலிங்கம் மூலமாக 3 முறை சொல்லி அனுப்பினார். நான் கூட சிவாஜி அவர்களுக்கு சொன்னேன், நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்தாதாங்க நல்லா இருக்கும். நீங்க எப்படி சார் அண்ணான்னு கூப்பிடுவீங்களா இல்ல யாரு? சிவாஜி அவர்களை? நான் வாங்க போகிறது தான் வாங்க கூப்பிடுவேன். அவர் என்ன கண்ணான்னு கூப்பிடுவார், நான் வாங்க போகிறேன். நான் கலைஞரோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இல்லை கண்ணா, நான் வந்து ஜானகி அம்மாளுக்கு அவங்களோட இருக்கணும்னு எனக்கு இருக்குது. ஏன்னா என்னுடைய அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார்கள். கணவனை இழந்த அந்த அம்மையாருக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், அதனால் அவர்களோடு தான் சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு அவர் முடிவை மாற்ற முடியவில்லை. ஆனால் அந்த தேர்தலில் கலைஞரோடு அவர் போட்டியிட்டு இருந்தால் 60 இடங்கள் அவர் தர உறுதியளிக்கிறது. அந்த 60 இடங்களில் அந்த தேர்தல் நிலவரப்படி 50 எம்எல்ஏக்களை சிவாஜி அவர்களால் உருவாக்கி இருக்க முடியும். ஏனென்றால் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதில் சேராதது அரசியல் ரீதியாக அவர் செய்த அவருக்கு ஏற்பட்ட, நீங்க சாரபத்திலே சொன்னீங்க, அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கலா இது பண்ணணும் அப்படின்றது, அவர் கள்ளக்கவடமற்ற ஒரு மனிதர் அப்படின்னு. அவர் ஒரு பாசத்தால் பிழைக்கப்படக்கூடியவர் அவருக்கு. அதனால் அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. அவருக்கு பின்னும் இன்றைக்கு கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அது முடிந்தவுடன் யாருமே ஜெயிக்கல, அவரே வந்து தோத்துட்டார். இன்னும் சொல்ல போனால் அவரை திருவையாறுல நின்றார்னு நினைக்கிறேன். திருவையாறு சொந்த ஊர் திருவையாறு. அந்த தேர்தல் அங்கே நிற்க வேண்டாம், நீங்கள் தமிழ்நாட்டில் வேற எங்கே வேணாலும் நிற்கலாம். ஈவன் அப்போது இருந்த காளிமுத்து அவர்கள் கூட சிவாஜி அவர்களிடம் சொன்னார், நீங்கள் உங்கள் இது நிற்காதீங்க, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே சொந்தம், தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் சிவாஜியை சொந்த சூரக்கோட்டையெல்லாம் அங்கே தான் இருக்கிட்டு நின்றார். அப்புறம் எல்லோரும் தோல்வியிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. சிவாஜி அவர்களுடைய இப்போ நிறைய பேர் நடிகர்கள் அரசியலுக்கு வராங்கல்ல சார், பட் இன்ன வரைக்கும் சொல்கிறப்ப எல்லாருமே வந்து எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி அரசியலில் ஜெயிக்க முடியாது, சிவாஜி மாதிரியான அரசியல் தோல்விகளும் எல்லாருக்கும் ஏற்படும் அப்படின்றத ஒன்று சொல்கிறாங்க. சிவாஜியோட அரசியல் தோல்வி அப்படின்னா அது நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? எதனால் அவர் தோத்தார் அப்படின்னா அதுக்கான சுருக்கமாக என்ன சொல்ல வருவீங்க? அதான் நான் சொல்லுறேன், அவருக்கு இந்த ராஜதந்திரம் தெரியாது, ஒருவரை வண்டிக்கிறது சொல்வதற்கு ஒருவரை ஏமாற்ற தெரியாது, ரொம்ப ஒரு அப்பாவித்தனமான நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அதனால் நீங்கள் வந்து எதில் போனால் நம்மளுக்கு லாபம்னு அவர் நினைக்கல, எதில் நம்ம நியாயப்பிரகாரம் போகணும், நம்மளுக்கு உயிருக்கு உயிராக பல ஆண்டுகள் இருந்த படங்களில் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் நம்மோடு நெருங்கி பழகிய எம்ஜிஆருடைய குடும்பத்துக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஜானகி அம்மாவை அன்று ஆதரித்தார். சார், சோனியா காந்தி அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த அந்த பாசம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார், அவங்க உங்களுக்கு அது உண்மையான பாசம். அதை வந்து நீங்கள் சோனியா காந்தி என்னை தலைவராக்கும் போது பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவராக வர வேண்டும் என்றால் டெல்லியில் இருக்கின்ற பல தலைவர்களை பார்த்து இது பண்ணி கடைசியில் அவங்கெல்லாம் போய் ஏஐசிசியில் தலைவராக யார் இருக்காங்களோ அப்படி சொல்லி அப்புறம் போடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சோனியா காந்தி அவர்களை 5 முறை சந்தித்திருக்கின்றேன் தலைவராக வருவதற்கு முன். அவர்கள் தனிப்பட்ட முறையில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் என்னை அவர்கள் தலைவராக போட்டார்கள். என்னை தலைவராக போடுறதுக்கு இவர் காரணம் அவர் காரணம். அப்போ பார்த்தீங்கன்னா தலைவராக போடுறதுக்கு மூப்பலார் உதவி செய்யணும், வாழப்பாடியார் உதவி செய்யணும் அப்படின்றலாம் ஒரு நிலைமையெல்லாம் இருந்துச்சு. அப்போ என்னை போடும்போது அப்படியெல்லாம் இல்லை. சோனியா காந்தியே என்னை பார்த்து என் மீது பாசம் கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு
என்னை வந்து அவர்கள் தலைவராக்கினார்கள். அதற்கு முன்பு 2 தடவை குரியன், வயலார் ரவி போன்றவர்களை நான் பார்த்தேன். அதே போல் அனில் சாஸ்திரி, நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஏதோ சொல்லியிருப்பார். எல்லாவற்றையும் மீறி அந்த அம்மையாருக்கு என் மீது பாசமும் என் மீது நம்பிக்கையும் இருந்த என்ன காரணம். காரணம் சார்? எப்படி ஒரு எல்லாருமே இருக்கிறப்போ ஒருத்தர் மேல அவங்க ஸ்பார்க் கண்டுபிடிச்சு இவங்க நம்மளுக்கு நம்பிக்கையானவங்க அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ற தருணம் அப்படின்றது அரசியல் ரொம்ப தருணம் முக்கியம். என்பது ஒன்று, நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பொறுத்து இருக்கும். இரண்டாவது, நாம் எந்த மாதிரி விஷயங்களை பேசுகின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக முயற்சி செய்த போது என்னோட ஜெயக்குமார் 30 எம்பியாக இருந்தார். அதே போல் சுதர்ஷன் நாச்சியப்பன் அவர் 2 பேரும், நாங்கள் 3 பேரும் தான் கடைசியாக 2 தடவை. நான் முதலிலே தனியாக சந்தித்தேன். 3 முறை தான் 3 பேர் தான் கடைசியாக சந்தித்தோம். அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜெயக்குமார் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவரை போட வேண்டும் என்று சொன்னால் ஜெயக்குமாரை போர்கள், நன்றாக படித்தவர், மிகப்பெரிய அரசு ஊழியராக இருந்து அதை உதறிவிட்டு வந்தவர், அவர் தலித்தாக இருக்கின்றார், அவரை போடுங்க. இல்லை, ஒரு பெரும்பான்மை மக்கள் தமிழகத்திலே இருக்கின்ற நிலையில் நான் ஒரு பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்களை போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் சுதர்ஷன் நாச்சியப்பனை போடுங்க. அவர் இந்த தேவர் முக்குளத்தோர் இனத்தை சார்ந்தவர், அவர் பல வருடங்களாக அரசியலில் இருக்கின்றார், சிறு வயதிலேயே ஒன்றிய தலைவராக அவரை போடுங்க. இல்லை, ஒரு பலாப்பற்றை என்றால் ஜாதிகள் அற்ற, ஜாதிகளுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருவரை போட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லை போடுங்க. எல்லை போட்டால் கண்டிப்பாக எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. நான் கட்சிக்காக என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன். நாங்கள் 3 பேரும் தான் போய் சொன்னோம். அப்புறம் தான் என்ன வந்து அவங்க அறிவித்தாங்க. சார், 1991 இந்த இயர் சொல்றப்பவே உங்களுக்கு நினைவுகள் வரும்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தியோட மரணம் இங்க நடந்த அந்த சம்பவம் எப்படி நீங்க கேள்விப்பட்டீங்க? அப்ப நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க? ராஜீவ்காந்தி மரணம் வரும்போது நான் ஈரோட்டில் இருந்தேன். ஈரோட்டில் இருந்து எனக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் இல்லை என்று சொன்னால், அவர் இறப்பதற்கு முன்பு சென்னை வந்திருந்தார். சென்னை வந்தப்போ அப்போ தேர்தல் சமயம். அப்புறம் அப்போ வந்து அவரோட பாட்டியா, அப்போ வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி தலைவராக இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ். பாட்டியான்னு ஒரு அமைச்சர், பஞ்சாபோ ஹரிராமோ ஏதோ ஒரு இதை சார்ந்து அவர் தான் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அவர் இறப்பதற்கு முதல்வரே ராஜீவ்காந்தி வரும்போது அப்போது தான் அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுவரை கிடைக்கவில்லை. அதுவும் பெரியாருடைய பேரன் என்று தெரியும், மிக பாசத்தோடு இருந்தார். அந்த தேர்தலில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை போட்டியிடுவதற்கு. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ராஜீவ்காந்தி என்ன செய்தார், தனி விமானத்தில் தான் இருந்தது. அது ஏறி எல்லாத்துக்கும் டாட்டாக்காக, நான் கொஞ்சம் உயரமாக இருந்ததுனால என்னை பற்றி இப்படி இல்லாரு. அப்புறம் நானும் இப்படி இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு என்னை சமாதானப்படுத்தினார். இல்லை என்றால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாது, ராஜ்யசபா வருது, எல்லாம் வருது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஐ நோ யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படின்லாம் சொல்லி பாட்டியாவை கூப்பிட்டு யூ டாக் டு திஸ் யங் மேன் அப்படின்னார். அப்புறம் அவர் போயிட்டார். அப்புறம் பாட்டியா என்னை கூப்பிட்டு போய் கன்னிமாரா ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நான், வாழப்பாடியார், பாட்டியா. அப்போ யாராவது வந்தாங்க, அவங்களெல்லாம் கூட வெளியே போக சொல்லி பாட்டியா வந்து சொன்னார், கொஞ்சம் உங்களுக்கு வயசு இருக்குது, ராஜீவ்காந்தி உங்களை பற்றி ரொம்ப நல்லா அபிப்பிராயம் கொடுக்குறேன், எங்கிட்ட கூட நேற்று பேசும்போது உங்களை பற்றி பேசுனார், அதனால் அடுத்த தடவை கண்டிப்பாக அதெல்லாம் ராஜ்யசபா வாங்கிடலாம், அரசியலில் நம்ம எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ண. அவர் வந்து தீவிரவாதிகளால் 2-3 முறை சுடப்பட்டவர் இந்த பாட்டியார். அவர் தன்னுடைய தழும்புகள்லாம் காமிச்சு அவருடைய மகனை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள் பஞ்சாபில். அப்போதான் அதையெல்லாம் காட்டி எனக்கு சமாதானம் சொல்ல, நானும் பரவாயில்ல, ராஜீவ்காந்தி நம்மளை அங்கீகரித்து விட்டார், கூப்பிட்டு கையாட்டினதே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அடுத்த முறை வரும்போது தான் ஸ்ரீபெரும்புது அவர் கேட்கிறப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எப்படி தோணுச்சு? அந்த அவர் இறந்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்ற விபத்து நடக்கும் போது எனக்கு எல்லாம் போய்விட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டது. நமக்கு எல்லாமே தொலைபேசி மூலியமா தான் கேள்விப்படுறீங்களா அந்த சம்பவம்? தொலைக்காட்சியோ ரேடியோ, அப்போ தொலைக்காட்சி கூட தொலைக்காட்சி இருந்தது, ரேடியோ
இதில் தான் கேள்விப்பட்டு உடனே வந்துட்டு உடனே டெல்லி போயிட்டேன் அந்த இதை பார்க்குறது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இட் வாஸ் ஷாக்கிங். அப்புறம் ஈரோட்டில் ஒரு பெரிய ஊர்வலம்லாம் நடத்துகிறோம். அது மாதிரி அவர் இருந்திருந்தா ஒரு பெரிய அரசியல் ஆளுமையா வந்திருப்பாரா ராஜீவ்காந்தி அவர்? கண்டிப்பாக வந்திருப்பார். ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அவர் இதாக இருந்தாலும் போக போக he started learning lot of things. ஓகே. ஆக ஆக உங்களுக்கு வந்து அவருக்கு பல விஷயங்கள். அதனால தான் அவர் வந்து இப்போ இந்த செல்ஃபோனு அது இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவர் கொண்டு வந்தது தானே செல்ஃபோனு. அப்புறம் டிவியை இவ்வளோ பாப்புலராக பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணார். இந்தியாவை விஞ்ஞானமயமாக்கணும், டிஜிட்டல் மயமாக்கணும் என்பதில் முதல் அடி எடுத்து வைத்தவர் அவர் தான். அவரை பொறுத்தவரையில் இருந்திருந்தால் நாடு நன்றாகத்தான் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அவர் தான். நாட்டை ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு எப்படி நேரு அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டாரோ அதுபோல் இந்த நாட்டையும் உலக நாடுகளில் தரம் வாய்ந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதை எடுத்து காட்டியவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான். சார், இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் சார். 2006 திமுக கவர்மெண்ட் அப்ப இருக்கப்ப ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா அவங்க வந்து அப்போ உங்களுடைய பேட்டிகள், உங்களுடைய எழுத்துக்கள் இது எல்லாமே வந்து அப்ப பயங்கர கான்ட்ரவர்சியலா இருந்திருக்கும் போல. இப்ப அதை பத்தி தேடி படிக்கிறப்பவே அப்பவே இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் அந்த ஒரு இது எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்ணி வந்தீங்க? அந்த கலைஞரை பொறுத்தவரையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அரசியலில் எதிரிகள் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் ஏனென்றால் எனக்கு சோனியா காந்தி அவர்கள் மீது இன்று வரை அதை எப்படி பாசம் என்று சொல்வதா இல்லை பக்தி என்று சொல்வதா என்று தெரியவில்லை. எனக்கு அவர்களை பொறுத்தவரை இன்னும் என்னுடைய உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அல்லது தமிழ்நாடு காங்கிரஸில் குறிப்பிட்ட ஒரு தலைவராக வந்த நேரத்திலிருந்து இன்று வரை காங்கிரஸை ஆதரிக்கின்ற கட்சிகளை நானும் ஆதரிப்பேன். எதிர்க்கின்ற கட்சிகள் யாராக இருந்தாலும் நானும் எதிர்ப்பேன். கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தால் மட்டும் கூட்டணியாக இருந்தால் எதிர்க்க மாட்டேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் மேலிடம் சோனியா காந்தி என்ன நினைக்கின்றார்களோ அதுதான். ஏனென்றால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது. கலைஞர் அவர்களை ஆதரித்த போது நான் முழுமையாக கலைஞர் அவர்களை, முதலில் எதிர்த்த போது நான் முழுமையாக கலைஞர் அவர்களை எதிர்த்தேன். பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த டீ பார்ட்டின்னு சுப்பிரமணிய சாமி டெல்லியில் கொடுக்கும்போது அது முடிஞ்சு இவங்க சோனியா காந்தியை பற்றி தவறாக பேசணும். அப்போது அந்த இது உறவு முறிந்தது. சோனியா காந்தியை பற்றி பேசணுன்னு தான் நானும் ஜெயலலிதாவை பற்றி பேச ஆரம்பித்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. ஆனால் சோனியா காந்தியை பேசிட்டாங்களே, காங்கிரஸை எடுத்து பேசிட்டாங்களே தான் நான் ஜெயலலிதாவை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சில விஷயங்கள் நான் சொல்லி இருக்கக்கூடாது என்று இப்போது யோசிக்கின்றேன். ஆனால் நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. நடந்த விஷயங்களை சொன்னேன். அவர் மீது இருந்த பல குற்றங்கள், பல வழக்குகள், அதை பற்றியெல்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் கலைஞரோடு திரும்பவும் நாங்கள் உறவு கொண்ட போது நான் அவரிடம் உறவோடு நல்ல உறவோடு இருந்தேன். அவர் என்னை அவருடைய மகனாகவே பாவித்தார் கலைஞர். நான் அன்று தொடர்ந்தது இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக என்னை மிகவும் புகழ்ந்து பேசுவார். மேடைகளிலே குத்தியும் காட்டுவார் இதே இளங்கோவனை பற்றி. இருந்தாலும் என்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கூட்டத்தில் என்ன நான் பேசி முடித்தவுடன் அவர் பேச ஆரம்பித்தார். அப்போது கோகுலாம் பீட்டர் அல்ஃபோன்ஸும் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாங்க, அதை வெளியிட்டு விழா. அதில் பேசும்போது நான் இளங்கோவனை தோழர் என்று கூப்பிடட்டுமா இல்லை மகனே என்று கூப்பிடட்டுமா எனக்கு தெரியல. மகனேன்னு கூப்பிடுங்க நாளைக்கு. அவ்வளோ அன்பு என் மீது காட்டினார்கள். கடைசியில் அவர் இருக்கும்போது நடந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் 20 சீட்டு தான் தருவோம் என்ற முடிவில் இருந்தார்கள். அப்போது குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக், நான் எல்லாம் சென்று நான் அதுக்கு முன்னாவே கலைஞரையும் சந்தித்து ஸ்டாலின் அவர்களையும் பல முறை தொலைபேசியிலே நேரிலே சந்தித்து கனிமொழியும் சந்தித்து பேசி அதெல்லாம் பேசின காரணத்தான் 20க்கு மேலே கொடுக்க முடியாது என்ற நிலையை மாற்றி 41 இடங்களை காங்கிரஸுக்கு வழங்கினார்கள். அதனால் அவ்வளோ நல்லா அதனோட கடைசி. என்ன சார் வித்தியாசம் என்ன சார் பார்க்குறீங்க? கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க?
நீங்கள் கலைஞர் ஒரு விதத்தில் ஜனநாயகவாதி, ஜெயலலிதா பல விதத்தில் சர்வாதிகாரி. அவ்வளோதான், அப்படிதான். என்ன எதை எந்தெந்த விஷயத்துல சொல்ல வரீங்க? அரசியல் நிறைய ரீதியா இருக்கு. சொல்றீங்களா? நிறைய இருக்கு. நீங்க கலைஞரை பொறுத்தவரையில் கட்சியில் அவர்தான், அவர் சொல்வதுதான் எல்லாம், அது வேறு. பட் எதை செய்வதாக இருந்தாலும் துரைமுருகனிலிருந்து வீராசாமியிலிருந்து அன்பழகனிலிருந்து கடைசி வரை எல்லோரும் கேட்டு, அன்பில் தர்மலிங்கம் அந்த காலத்திலே பெரிய அவர் எல்லாம் கேட்டது அவர் முடிவு சொல்வார். ஜெயலலிதா என்ன நினைக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. ஏன் அவருடைய வீட்டிலே மெய்டாக இருந்த இந்த சசிகலா கூட தெரியாது அவர் என்ன சொல்ல போகின்றார், என்ன எப்படி. ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவர் நினைப்பதுதான் சட்டம், அவர் நினைப்பதுதான் சரி. ஆகவே யாரையும் அவர் கலந்து ஆலோசிக்க மாட்டார். அவர் சொல்வதை எல்லாரும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். ஆனால் கலைஞர் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் கூட அன்பாக பேசுவார். இப்ப நிறைய சமயத்துல நீங்க அவரை விமர்சிச்சு எல்லாம் பேசி இருந்திருப்பீங்க. யாருக்கு? கலைஞர் அவர்களை. அப்ப முதல்ல அதுக்கப்புறம் நீங்க நெருக்கமா இருக்கிறப்ப அதை பத்தி எல்லாம் பேசுவாரா? என்னப்பா அதெல்லாம் அது அப்படி பேசியிருக்கலாமா அப்படிங்க அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டது உண்டா? அதான் அவருடைய பெருந்தன்மை. அவருக்கு தெரியும் நான் அவரை எதிர்த்தது அரசியல் ரீதியாகத்தான் எதிர்த்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் அவரை எதிர்க்கவில்லை என்பது அவருக்கு தெரியும். அவர் இன்னொன்று என்கிட்ட சொன்னார். அப்போ நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, தம்பி நல்லா பண்ணுறீங்க நீங்கள் டிவியில், உங்கள் பேட்டி வந்தால், என் பேட்டி வந்தால் எப்படி எங்கள் வீட்டு லேடிஸ்லாம் வந்து பார்ப்பாங்களோ அது மாதிரி உங்கள் பேட்டி வந்தால் என் லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்து எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா. அதே போல் ஸ்டாலின் அவர்களும் என்னிடம் மிக நான் இதை கேள்விப்பட்டேன் சார். இது அதிகாரப்பூர்வ தகவலா தெரியல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து உங்களை போட்டியிட சொன்னப்ப நீங்க இல்ல நம்ம அரசியல் ஆல்ரெடி நிறைய தீவிரமா இயங்கிட்டோம், மீண்டும் போட்டியிட நீங்க விரும்பல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் உங்ககிட்ட பேசினதுனாலதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி உண்மைதான். ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். முத்துசாமி அமைச்சராக இருக்கின்றவர் அவர்கள்லாம் பேசுனதுனால தான் நான் நிற்கக்கூடிய சூழ்நிலையில் என்னால் தேர்தலில் நிற்பதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எனக்கு வயதும் 73 74 ஆகிவிட்டது. ஆகவே போதும், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கின்றேன், 3 முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கின்றேன். இதற்கு மேலும் நாம் போய் போட்டி போட்டு இருந்து என்ன பண்ண போறோம்? பொதுவா அரசியல் அது இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து என் மகன் இறந்தான், மரணம் அடைந்து விட்டார். அதனால் அந்த இதில் நான் வந்து காங்கிரஸ்காரராக இருக்கலாம், ஆனால் தீவிர அரசியல் வேண்டாம் என்று தான் ஒரு முடிவெடுத்தேன். அப்புறம் முத்துசாமி அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லும்போது எனக்கு ஸ்டாலின் அவர்களை ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பிடிக்கும். முதலில் எனக்கு நான் பழக்கம் பார்ப்பேன் அடிக்கடி. ஆனால் இவ்வளவு திறமையானவர் என்பது எனக்கு அப்போ தெரியாது. முதலமைச்சர் ஆன பிறகுதான் தெரியும். ஏனென்றால் ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றவர் என்று சொன்னால் அது ஸ்டாலின் தான். சிறிது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பதவியேற்றதிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இருக்கு. எவ்வளவு நாள் அவர் ஓய்வு எடுத்தார் என்று பத்திரிகையில் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஒரு 20-25 நாள் கூட இருக்கார். அவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பாளியாக இருக்கின்றார். தமிழர்களுக்கு காவலராக இருக்கின்றார். குறிப்பாக மோடியும் பிஜேபியும் தமிழகத்தை பற்றியோ தமிழர்களை பற்றியோ எது சொன்னாலும் உடனடியாக காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர்களுக்கு பதில் சொல்வது, மீறி போனால் எச்சரிக்கை விடுவது, இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற பிரதம மந்திரிக்கு சாமரம் வீசுகின்றவர்களாகத்தான் இருப்பார். ஆனால் இவர் தைரியமாக எதிர்ப்பது, அதுவும் குறிப்பாக ஒரிசாவிலே சென்று மோடி அவர்கள் குஜராத்தில் அந்த கோயிலின் சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லும்போது தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கின்றீர்களா என்று தைரியமாக பொங்கி எழுந்தது. ஆகவே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட, அது இத்தனைக்கு நான் அதிகம் இப்பெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 2 முறை அல்லது 3 முறை தான் பார்த்திருக்கேன். என்ன அணுகுமுறை சார் கலைஞர் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன அணுகுமுறைகளை பார்க்குறீங்க, என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு கேடு விளைவிக்கின்ற விஷயம் என்று சொன்னால் அதை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் இவர் அதை பற்றி கவலை இல்லாமல் தமிழர்களுக்கு காவலனாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே உறுதியாக இருப்பதுதான் எனக்கு அவரை பற்றி மிகவும் பிடித்தது. ஏனென்றால் உங்களுக்கு தான் ஏற்கனவே நான் சொன்னபடி
முதலமைச்சர்கள் என்றால் இவர்களுக்கு அடங்கியவர் என்று பொருள். பிரதமர் இங்கே ஒரு கவர்னரை பற்றியே உங்களுக்கு தெரியும், அவர் அதிக பரிசுக்காண்டா அந்த ஆள் பேசிக்கிட்டே இருந்தது. அவனுக்கு தக்க பதில் கொடுத்தது, தக்க நடவடிக்கை எடுத்தது, அதை நிதானமாக செய்தது. ஏன்னா அவரே நிறைய பேட்டியில ஸ்டாலின் அவர்களே வந்து குறிப்பிடுறாரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், நான் கலைஞர் மாதிரி நல்ல பேச்சாற்றல் உடையவும் இல்லை, ஆனா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்றப்ப நீங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருந்து பார்த்துருக்கீங்கன்றப்ப என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இவர்கிட்ட சூப்பரா பண்றாரு. அதாவது கலைஞருக்கு உழைப்பாளி என்று பெயர். அவருடைய ஒரு நாள் அட்டவணையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் காலையிலே எழுந்து இரவு வரை அவர் என்ன செய்கின்றார் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க அதாவது ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மனிதனால் இவ்வளவு செய்ய முடிகிறதா? எழுந்தவுடன் நடைபயணம், பிறகு பத்திரிகைகளை படிப்பது, பிறகு முக்கியமானவர்களுக்கு தொலைபேசியில் பேசுவது, பிறகு முரசொலிக்கு எழுதுவது, பிறகு கோட்டைக்கு வருவது, மக்களை சந்திப்பது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அவர் பண்ணிட்டு இருந்தார். பட் என்னை பொறுத்த வரையில் அவருக்கு நிகராகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாகவோ ஸ்டாலினுடைய உழைப்பை நான் பார்க்கின்றேன். ஏன்னா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் நான் தான் சொன்ன பிறகு அவர் எப்போ வேணாலும் ஓய்வு எடுத்துக்கொள்ள யாரும் அவர் கேட்க போறதில்லை. சட்டமன்றத்துக்கு தினந்தோறும் வருகின்றார், அது பெரிய விஷயம். சட்டமன்றத்திற்கு தினந்தோறும் வருகின்றது பெரிய விஷயம். அது மோடி காலத்தில் ஒரு முதல்வர். ஏன்னா மோடியை பொறுத்தவரை பாராளுமன்றத்துக்கே செல்லாத ஒரு பிரதமர் யார் என்றால் மோடி தான். ஆனால் இவரை பொறுத்தவரையில் காமராஜர் காலத்தில் காமராஜர் அவர்களும் தினந்தோறும் அவைக்கு வருவார்கள். வரைக்கும் காமராஜரோட ஆட்சி அப்படின்றப்ப கிராமத்துல போய் யாரோ ஒரு தாத்தா பாட்டிகிட்ட பேசுனீங்கன்னா கூட அந்த காலத்துல காமராஜர் இப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்றத பேசுறாங்களே. அப்படி அந்த அளவுக்கு மக்களை ஊடுருவ அளவுக்கு அவருடைய அரசியல் எப்படி இருந்துச்சு சார்? நீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜருடைய காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. பல பேருக்கு உண்ணுவதற்கு 3 வேளை உண்ணுவதற்கு கூட உணவு கிடையாது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கூழ் ஊற்றுவாங்க. கூழ் ஊற்றுறதுக்கு அவ்வளோ பெரிய கியூ நிற்கும். துணி கொடுப்பாங்க. துணின்னா என்ன, பழைய துணி, அதை வாங்கிறதுக்கு லைன் இருக்கும். ஆனால் இப்போ அது கூழ் ஊற்றலாம் ஒருத்தவங்க கூட வரமாட்டான். நீங்கள் பிரியாணி, கறி பிரியாணி போடுகின்றேன், 1 கிலோ கறிக்கு இவ்வளோ அரிசி போடுகின்றேன் என்று சொன்னால்தான் வருவார்கள். புது துணி கொடுத்தால்தான் வருவார். அதாவது முன்னேற்றம், மக்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார். காமராஜர் காலத்தில் முன்னேற்றம் கிடையாது. ஒரு சிறு வேலை நீங்கள் செய்தால் கூட மக்கள் அது பெரிதாக நினைப்பார். காமராஜருடைய காலத்தில் குழந்தைகள் 3/4 பேர் பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் இருந்தவர்கள். ஏன் போகவில்லை என்றால் பள்ளிக்கூடத்திற்கு போனால் உணவு கிடைக்காது என்ற காரணத்தால் இருக்கின்றோம் என்று சொன்னவுடன் அவர் செய்தது என்ன என்றால் பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு. அந்த மதிய உணவு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அரசாங்கத்தில் தமிழக அரசாங்கத்துடைய வரவு செலவு என்பது வெறும் 100 கோடி ரூபாய் தான். ஜஸ்ட் 100 crores. அதில் முடியவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இவர் சுந்தரவடிவேலு என்ற ஒரு அருமையான அதிகாரி, ஒரு சுயமரியாதைக்கு, அவரை வைத்து இவர் எல்லோருக்கும் உணவு போட்டார். அதனால்தான் படிப்பவர்கள் தமிழகத்திலே கேரளாவை போல் அதிகமானார்கள். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், வசதி இல்லாத ஏழைகளுடைய குழந்தைகள் பல பேர் அரசியலிலே பல உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றார்கள், போலீஸிலே உயர்ந்த பதவியிலே இருக்கின்றார்கள். அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதற்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்கள் தான். அதை நாம் யாரும் மறுக்க முடியாது. சார், அரசியல்ல வெற்றி தோல்வி அப்படின்றது உங்களுடைய கரியர் எடுத்து பார்க்குறப்பவே எந்த அளவுக்கு வெற்றி இருக்கோ அதற்கு நிகரான தோல்விகளுமே நிறைய தேர்தல்கள்ல நீங்க அடைஞ்சு. வெற்றிக்கு மேலேயே தோல்வி வரும். நான் 5-6 தேர்தல்களில் வெற்றி பெற்று இது கலந்து கொண்டிருக்கின்றேன். 3 தேர்தல்களில் தான் நான் வெற்றி பெற்றேன், மற்றெல்லாம் தோற்று இருக்கின்றேன். இல்லை, அந்த தோல்வி எப்படி சார் ஏற்றுக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் எப்படி என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸுக்கு ஒரு காமராஜருக்கு பிறகு இங்கே ஒரு பெரிய மக்கள் தலைவர் காங்கிரஸில் உருவாகவில்லை. மக்கள் தலைவர் யாரையும் சொல்ல முடியாது. யார் பாப்புலாரிட்டியாக இருந்தாங்களோ மூப்பிளார சொல்லலாம், வாழப்பாடியா சொல்லலாம். அப்போ அவங்களே மக்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அப்போ எப்பவுமே தமிழக காங்கிரஸ் என்பது மேலே இருக்கின்ற தலைவரை
நாடிதான் அவருடைய ஆதரவில் தான் இருக்க வேண்டியது. அந்த புல்லிங் ஃபோர்ஸ்ன்றது அவங்க தான் மேல இருக்கிறவங்க. ஆமா, இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆகவே மேலிடம் எப்படி நடந்து கொள்கின்றதோ, மேலிடத்திற்கு எப்படி ஆதரவு இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டு முடிவுகளும் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவர்கள், கொஞ்சம் மூட நம்பிக்கை அற்றவர்கள் என்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி முதலில் இருந்தே எதிர்த்து வருகின்றார்கள். இன்றைக்கு தான் நாளைக்கு எதிர்ப்பார். ஆகவே தமிழ்நாடு அரசியல் என்பது வேறு. இன்னொன்று, தேர்தலில் வெற்றி பெறும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட தோல்வி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவராக இருந்தால்தான் அரசியல் இருக்க முடியும். இல்லை, அதனால தான் இந்த கேள்வி சார். இப்போ அரசியலுக்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு நார்மல் மனிதனுக்கு வெற்றி எந்த அளவுக்கு அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தோல்வியும் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய படிச்சு. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். வெற்றியை கேஷுவலாக எடுத்துக்கொள்வது, தோல்வியும் கேஷுவலாக எடுத்து. அப்போ அந்த வெற்றியை கொண்டு மமதை கொண்டு ஆடினீர்கள் என்றால் தோல்வி வந்தாலும் உங்களால் தாக்க முடியாது. நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க சார்? எனக்கு பர்சனலா அட்டாக் ஆகாதா? எதுவும் பர்சனலா என்ன நம்ம எம்எல்ஏவா இருந்தோம், தோத்துட்டோம், எம்பியா இருந்தோம், தோத்துட்டோம் அப்படின்னு இப்ப நீங்க மனதளவுல ஓகே இது மக்கள் கொடுத்த தோல்வி தான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க இருந்தாலும் இப்ப நீங்க வெளியே வரப்ப உங்க தொண்டர்களை பாக்குறீங்க, அதுவெல்லாம் ஒரு பாதிக்காதா? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஆனா இப்படி ஆயிடுச்சானே அப்படின்னு உங்க சொல்லக்கூடிய அதெல்லாம் உங்களை எதுவும் பாதிக்காதா? இல்ல, உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முடிவுகள் என்பது தேர்தல் அறிவித்து விட்டோடனே தெரியும். என்னை பொறுத்தவரை எப்படி சார் அதை சென்ஸ் பண்றீங்க? நீங்க தெரியுங்க. இப்போ நான் முதல் போட்டியிட்டேன். முதல் நான் போட்டியிட்ட போது எம்ஜிஆர் மரணம் அடைந்திருந்தார், இந்திரா காந்தி அவர்கள் 84 சொல்றேன் மரணம் அடைந்திருந்தார்கள். நான் எனக்கு அது தேர்தலாகவே தெரியல, ஒரு பிக்னிக் ஆட்டச்சு. எந்த ஊருக்கு போனாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்றார். சத்தியமங்கலம் என்பது பெரிய ஒரு நகரம் கிடையாது, இருந்தாலும் எங்கே போனாலும் அப்படி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் காரை விட்டு இறங்குவேன், எப்படி மேடைக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியாது, மக்கள் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த தேர்தலில் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று தெரியும். அதே போல் அடுத்த தேர்தலில் நான் பவானி சாகரிலே நின்றேன், சிவாஜி அவர்கள் நிற்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஆரம்பம் முதல்ல தோத்துருவோன்னு தெரியும். காரணம், நம்ம ஓட்டு கேட்க போகும்போதே 10 பேருக்கு மேலே வரமாட்டான். மக்களுடைய மனநிலை என்பது கொஞ்சம் அரசியலில் இருக்கிறவங்களாக தான் புரிஞ்சுக்கணும். அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும்போது எனக்கு தெரியும் வெற்றி பெற போகின்றோம் என்று, தோல்வி வரும்போது கண்டிப்பாக தோக்க போகிறேன்னு எனக்கு தெரியும். ஈரோடு கரெக்ட், ஈரோட்டில் பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை இல்லை, அப்போ நான் தோப்பன்னு நினைக்கிறேன். அப்போ நல்ல போராடுறதுலாம் நல்ல வரவேற்பு, ஈரோடு பாராடு. ஆனால் அந்த தேர்தல் என்ன ஆயிற்று என்றால், அப்போ கொங்கு இயக்கம், நம்ம ஈஸ்வரனுடைய இயக்கம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் விஜயகாந்த் கட்சியில் ஒரு ஆள் யாருன்னே யாருக்கும் தெரியாது, அவரும் போட்டு 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அதனால் தோக்க வேண்டியதாக இருந்துச்சு. விஜயகாந்தை பொறுத்தவரையில் நான் அவரோடு அதிகம் பழகியது கிடையாது, பழகி இருக்கின்றேன், அதிகம் கிடையாது. கடைசியாக ஒரு தடவை தான் அவரோடு கொஞ்சம் பாம்பேயில் அவரை பார்க்கறதுக்கிட்டே போனேன். சிறந்த மனிதன், அவர் நல்ல தனிப்பட்ட முறையில் சிறந்த மனிதர். மற்றவர்கள் எல்லாம் சொல்வதை கேட்டால் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று இருந்தவர், கொஞ்சம் சுயமரியாதை உள்ளவர், கொஞ்சம் முரட்டுத்தனமும் உள்ளவர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மற்றபடி பாம்பேயில் ஒரு தடவை நான் அவரை சந்திப்பதற்காகவே பம்பாய் சென்றேன். பம்பாய் சென்று நான் அவரிடம் பேசி, அப்போது அவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாங்கள், அவர் வருவதற்கு தயாராகிவிட்டார். அங்கே பிரேமலதா இல்லை, தயாராகிவிடும். சரி எங்கள் வீடு ரொம்ப அன்புள்ளவர், சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் பேசி கொண்டு இருக்கும் போது தான் பிரேமலதா வந்தாங்க. அந்த என்னமோ பேசுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அவ்வளோ உறுதியாக சொல்லவ பிறகு தடம் மாறி போய்விட்டார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வராமல் அதிமுக கூட்டணிக்கு அதுக்கும் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுகின்றது. அப்படி இருந்தால் அன்றைக்கி அவர் மாற்றி கேட்டதுக்கு இந்த அம்மா தான் காரணம் நினைக்கிறேன், பிரேமலதா. இல்லை என்றால் பிரேமலதா அவர்கள் அரசியலில் ஈடுபடாமல் அவருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு விஜயகாந்தினுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்திருக்கும்.
சார், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்க கேள்விப்படுறப்ப, ஒரு பத்திரிக்கையாளரா இருந்து பார்க்குறப்ப, கண்டிப்பா வந்து யார் நிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர்கள் அடிபட்டப்ப, ஒருவேளை அவர் சாரே நிக்கிறாராமா, ஈவி.கே. இளங்கோவன் சாரே நிக்கிறாருன்றப்ப, உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் சொல்லக்கூடிய தகவல், இல்ல அவர் அதுல விருப்பம் காட்டல. அவர் வந்து எலெக்ஷன்லயே அவர் வேணாம், இல்ல அப்படி உண்மைதான். அப்படி எனக்கு அமைதியா இருக்க, ரிலாக்ஸா இருக்க விரும்புறாரு. ரிலாக்ஸ்ன்றதை விட எனக்கு தேனியிலே நான் தோற்றுவிட்டேன். 19ல. ஆமா. எல்லோரும் வெற்றி பெற்று நான் ஒருவன் தோத்தது என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு வெட்கத்தை கொடுத்தது. ஒரு மாதிரி எனக்கு மிகவும் அசிங்கமாக போய்விட்டது. பட் உங்களுக்கு வெற்றி தோல்வி சகஜம் இல்ல சார், அதை இல்ல, மீண்டு வந்துருவீங்கல்ல. இதுல நான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணியை விரும்பினார். நான் ஒருவன் தானே தோற்றேன். என்ன காரணம் சார்? என்ன காரணம் என்றால், அந்த பன்னீர்செல்வம் அவருடைய மகன் அவர்கள் அந்த தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று 2-3 வருடமாக முடிவு செய்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று, குறிப்பாக கோயில்களுக்கெல்லாம் 50,000 1,00,000 என்று அவர் 3 வருடமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், நான் இந்த உண்மைதான் சொல்கிறேன், அவர் மேலே தப்பு சொல்லலை. வாக்காளர்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 5,000 ரூபாய், 500 5,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு. ஒரு ஓட்டு. நான் ஒரு ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. அதுதான் முக்கிய காரணம். வேற ஒன்றும் காரணம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் 39 பேர் பாண்டிச்சேரி உட்பட ஜெயித்து நான் தோத்தது என்பது, நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் தோத்தது தானே. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஒரு 3-4 வருடங்கள் ஆயிற்று அந்த தோல்வியிலிருந்து விடுபடுவதற்கு. பிறகு இனிமேல் தேர்தலே வேண்டாம் என்று நான் முடிவு செய்திருந்த நேரத்தில் தான் என் மகனை நிற்க வைத்து அவனும் நல்லபடியாக 2021 அவர் ஈரோடு கிழக்குல திருமகன் அவர்கள் வெற்றி பெறாருல்ல சார். ஆமாம், வெற்றி. அப்ப உங்களுக்கு ஒரு அப்பாவா எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா என்று சொல்வதை விட பெரியார் குடும்பத்தை சார்ந்தவன் என்ற முறையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அட்வைஸ் சொன்னீங்க சார் முத உங்க மகனுக்கு? நான் ஒன்றும் அவனுக்கு அட்வைஸே தேவையில்லை. ஒரு மாதிரி கொஞ்சம் என்னை விட திறமசாலி என்று சொல்லலாம். என்னை விட புத்தகங்கள் அதிகம் படித்தவன், வாசித்தவன். அவள் பயங்கரமான ஒரு பெரியாரிஸ்ட்டு. அதனால் எனக்கு சமயம் எங்கள் குடும்பத்தில் வரிசையாக பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு. எங்கள் தாத்தா, அதாவது பெரியாருடைய அண்ணா கிருஷ்ணசாமி நாயக்கர், அவர் 2-3 தடவை கவுன்சிலராக இருந்திருக்கார். எங்கள் அப்பா 2-3 தடவை கவுன்சிலராக இருந்திருக்காரு. அந்த தொகுதியில் எம்பியாக இருந்திருக்காரு. அதனால் அப்படியே அப்புறம் நானும் பக்கத்தில் அதே மாவட்டத்தில் எம்பியாக இருந்திருக்கேன். அதனால் இந்த குடும்பம் இது பண்ணணும், நல்ல வேலைகள் செய்ய வேண்டும். குடும்பத்தின் ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பைப் கனெக்ஷன் உண்டு. அந்த காலத்தில் அதை தமிழ்நாட்டிலேயே முதல் கொண்டு வந்தது பெரியார் அவர்கள் நகரசபை தலைவராக இருக்கும்போது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் இல்லை என்றால் எங்கேயாவது போய் தேடிதான். அதெல்லாம் பெரியார் பண்ண நல்ல காரியங்கள் இன்றைக்கும் ஈரோட்டில் பேசப்படுகின்றது. அந்த வாட்டர் டேங்க்குன்னு பார்க்கில் உள்ள கட்டி வச்சுதான் 100 வருஷம் முடிந்து இன்றைக்கும் பழுதாக, அது மூலமாக தான் நகரம் முழுவதும் தண்ணீர் விநியோகம். இது மாதிரி எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய அந்த ஊருக்கு செய்திருக்கின்றார். அந்த முறையில் நமக்கு பிறகு நம்முடைய பையனும் செய்வான் என்ற நம்பிக்கை தான். ஆனால் அவன் விரைவிலேயே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எம்எல்ஏ அவரு. எனக்கே தெரியாது. எனக்கு இருப்பாரு. உண்மையாலுமே சொல்கின்றேன், ஒரு மனிதனுக்கு 2 பக்கம் உண்டு என்று சொல்வார்கள். எனக்கு இவனை பற்றி கொஞ்சம் தான் தெரியுது ஒழிய அதிகமாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் நான் அரசியலில் தீவிரமாக பிஸியாக இருந்த காரணத்தால். ஆனால் இவனை பற்றி இவன் 2 வருஷம் தான் இருந்திருக்கின்றார். எதிர்கட்சிக்காரங்க கூட பேசுறப்ப கூட பாரதிய ஜனதா அமைதியா இருப்பார்ப்பா, அவரு ஒரு டீசன்ட் பாலிட்டிஷியன் அவரு அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓப்பனா சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோட இல்ல ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியவர் அப்படின்னு மாதிரிலாம். நான் அந்த காலத்துல ரொம்ப ஷார்ட் டெம்பர், அடிதடியெல்லாம் ரொம்ப இப்போதான் ஒரு 15 வருஷமா அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் ரொம்ப இது பண்ணி தொகுதிக்கு அந்த 2 குறிப்பாக சொல்ல ஒரு 8000 வீடுகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தது. அதை அவன் தான் வந்து அமைச்சரை பார்த்து முத்துசாமி அவர்களோடு சொல்லி அப்புறம் அதிகாரிகளை பார்த்து எல்லாம் பண்ணி இப்போ ரெடியாகி இருக்குது. இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம், நானும் முத்துசாமியும் கொடுக்க போகிறோம். அதுபோல் நல்ல பல வேலைகளை
அவளால் செய்ய பட் அந்த ஒரு இயற்கை வந்து மனிதன் எந்த அளவுக்கான ஒரு பலவீனமாக்கும் அப்படின்றது ஒரு புதல்வனோட மரணம் தான் சார். ஜூன் 4 ஜனவரி 4 நினைக்கிறேன், 2023. அது நடந்திருக்க வேணாம் அப்படின்றத எல்லாத்தோட எண்ணமும் கூட. நீங்க அப்ப என்ன உங்க மன ஓட்டம் என்னவா சார் இருந்துச்சு? இல்லை, நான் எப்பவுமே பொதுவாக இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். அது இயற்கை நீதி, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட எனக்கு அப்போது தோன்றியது என்னவென்று சொன்னால், அவனை பற்றி கேள்வி, நான் இருந்திருக்கலாம், நான் போயிருக்கலாம், அவன் இருந்திருக்கலாம் என்ற அளவுக்கு நான் நினைத்தேன். ஏனென்றால் அவ்வளோ நல்ல காரியங்களை அவன் செய்திருக்கின்றான். எல்லோரிடமும் நல்ல முறையிலே பழகி கொண்டிருக்கின்றான். நீங்கள் சாதாரண ஆளுங்களும் அவனை ஈரோட்டில் இன்னைக்கு கேட்டிங்களாலும் நல்லவன் சொல்லுவாங்க. பெரிய ஆளுங்களையும் கேட்டிங்கன்னா நல்ல ஆளு, நல்ல எதிர்க்கட்சியே சொல்றாங்க, எதிர்க்கட்சிக்காரங்களே எதிர பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏடிஎம்கே எல்லாரும் சொல்கிறாங்க. அது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. அவ்வளோ ஒரு நல்ல அந்த பிரச்சாரங்கள்ல உங்களை பார்க்குறப்ப சார், ஒரு எலெக்ஷன்ல நிற்கிறோம், பட் அபியூஸா மகன் இருந்து ஒரு சில நாட்கள்லேயே இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்னு தலைமை அறிவிச்சதுக்கு அப்புறமும் கூட உங்க முகம் ரொம்ப இறுக்கமா அமைதியா இருந்தது தான் எங்களால் பார்க்க முடியும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நான் அதிகமாகவே பேசவில்லை. அதிகமாகவே பேசவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் தினந்தோறும் திறந்த ஜீப்பில் சென்று மக்களுக்கு வணக்கம் வைத்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு, உண்மையாக இந்த தேர்தலில் உழைத்தவர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள், குறிப்பாக முதலமைச்சரைக்கு நான் என்றைக்கும் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும். அவரை பொறுத்தவரையில் தினந்தோறும் அமைச்சர்களிடம் பேசி என்ன வேலை செய்தீர்கள் என்று கேட்கின்ற வகையில் அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி துர்கா அம்மையார் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சகோதரி இறந்தபோது ஈரோட்டில் வேலை செய்திருந்த எல்லா அமைச்சர்களும் அந்த பெரிய காரியத்தை விசாரிக்க வேண்டும் என்று ஈரோட்டுக்கு புறப்பட்டு விட்டார். எல்லாத்தையும் நடுவழியில் நிறுத்தி அவர், நீங்கள் ஒன்றும் இந்த பெரிய காரியத்தை விசாரிக்க வர வேண்டியதில்லை, உங்களுடைய இடங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், போய் ஈரோட்டில் வேலை பாருங்கள், திருப்பி அவ்வளோ இதாக இருந்தார். அதே போல் முத்துசாமி அவர்களும் அவருடைய தேர்தலை கூட அவ்வளோ உழைத்திருக்க மாட்டார், கடுமையாக எனக்காக உழைத்தார். எல்லா அமைச்சர்களும் நீங்கள் வந்து எனக்கு என்ன இவங்க இப்படி கூட அவங்க தொகுதியில் கூட அப்படி அவங்க உழைத்திருக்க மாட்டார்கள், அவ்வளவு கடுமையாக உழைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் நாடு முழுவதும் இருந்து வந்தார்கள். அதே போல் காங்கிரஸ் நண்பர்களும் யாரையும் நான் கூப்பிடவே இல்லை, அவங்களே வந்து அவங்களே இருக்க இடம் பார்த்துக்கிட்டு அவங்களே சாப்பிட்டுக்கிட்டு, காங்கிரஸ் நண்பர்களும் அவங்களே வேலை செய்தாங்க. அதனால் ஈரோடு தேர்தல் என்பது எனக்காக மற்றவர்கள் உழைத்தார்கள், மற்றவர்கள் உழைப்பில் நான் வெற்றி பெற்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களோட இத்தனை வருடம் அரசியல் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதில் உங்களுக்கு முக்கிய மூலதனமாக இருந்து உங்கள் மனைவி இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான், என்னுடைய மனைவி என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். நான் திருமணத்திற்கு பிறகு இவ்வளவு நாள் நான் இருக்கின்றேன் என்பதே பெரிய விஷயம். ஏனென்றால் எனக்கு இதயத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுருக்கு. ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட் வச்சுருக்காங்க, அப்புறம் பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க. ஆகவே நான் வந்து அந்த காலத்தில் சிகரெட் கொஞ்சம் அதிகமாக குடிப்பேன், அது போன்ற. ஆனாலும் இப்போ ஒரு 4-5 வருஷமாக அதெல்லாம் ஒன்று. அதனால் என்னுடைய உடல்நிலை ஓரளவுக்கு இன்றைக்கு தான் என்னுடைய மனைவி தான் காரணம். இன்னொன்று, நான் யாரிடம் சண்டை போட்டாலும் அவர்களை தனியாக அழைத்து சமாதானம் சொல்லக்கூடிய ஒரு பொறுமையின் சிகரம் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் என் மனைவி பார்க்கக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் தலையில ஏறி. சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். உங்களுடைய இத்தனை வருடம் அரசியல் அனுபவத்தில் EVKS இளங்கோவன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? உங்களுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க, இது ஒரு என்னைய ஒரு கண்ணாடியாக நினச்சிக்கோங்க. நான் இல்லை அட்வைஸ் இளங்கோவன் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். என்னை போன்றவர்களுக்கு சொல்வது என்ன இருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் எடுக்க போகும் நடவடிக்கைகளை சிந்தித்து கொஞ்சம் ஆராய்ந்து செய்ய வேண்டும். கண்டிப்பாக தீய பழக்கங்களுக்கு உட்படக்கூடாது. தீய பழக்கங்கள் அறவே இருக்கக்கூடாது. அது வந்து உங்களுடைய புத்தியையும் கெடுக்கின்றது, உங்களுடைய
உடலையும் குறிப்பாக சிகரெட் என்பதை நாம் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் நான் காலேஜில் படித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 80 பேர் சிகரெட் குடிக்கிற மக்களாக இருப்பாங்க. நான் பிரசிடென்சியில் தான் படித்தேன் மாணவர்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் 100க்கு 10 பேர் கூட சிகரெட் குடிக்கிறது இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பட் அதே நேரத்தில் சில பேர் இந்த போதைப் பொருட்களுக்கு ஆட்பட்டு விடுகின்றார்கள் என்ற செய்திகள் அதிகமாக வரும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. சார், உங்களை பற்றி ஒரு ஆட்டோகிராஃப் எழுதுறாங்க, இல்லை உங்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புத்தகத்துக்கு தலைப்பு நீங்கள் வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? உங்களுக்கு நீங்களே தலைப்பு வச்சுக்கணும் அப்படின்னா? நான் கமலஹாசன் சொன்ன அப்படி நான் நல்லவளா கெட்டவளா? நீங்கள் நல்லவரா கெட்டவரா? தலைப்பு இல்லை, தலைப்பெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய இல்லை சார். ஒரு சில தலைவர்களை பற்றி சொல்கிறேன் சார். அவங்கள பற்றி ஒரு வார்த்தைகளை உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். காமராஜர் தன்னிகரில்லா தலைவர், ஏழைகளுக்காக வாழ்ந்தவர். அண்ணா பாசமுள்ளவர். திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை வேறாக நினைக்காமல் தன்னுடைய தம்பி என்று சொல்வதை அவர் உண்மையாலுமே எல்லோரையும் தம்பிகளாகத்தான் கடைசி வரை அரவணைத்து. பெரியார் பெரியார் தமிழ்நாட்டிற்கு விளக்கேற்றி வைத்த ஒரு மனிதர். கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் அவர்கள் தமிழை அழகுபடுத்தியவர். தமிழ் அதிகமாக படிக்க வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு அந்த உணர்வை தூண்டியவர். உங்கள் தந்தையார் ஈவிகே சம்பத். ஈவிகே அவர்களை பொறுத்தவரையில் நினைத்ததை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர். எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆரை பொறுத்தவரையில் இயற்கையிலேயே ஏழைகள் வாழ் அன்பு கொண்டவர். அந்த காலத்திலேயே ஏழைகளுக்கு அவர் இந்த ரெயின் கோட் என்று சொல்கின்றோமோ அதையெல்லாம் கொடுத்தவர். சிவாஜி கணேசன். சிவாஜி என்பவர் நடிப்பவர். நடிப்பிலே மிகச்சிறந்தவர். மற்றபடி அவர் குழந்தையை போன்றவர் தான். செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா நல்ல அறிவு, நல்ல பேசுகின்ற திறமை, தமிழிலும் ஆங்கிலத்திலும் நல்ல புலமை, இருந்தாலும் கொஞ்சம் சர்வாதிகாரத்தனம் அவரிடம். ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி மிக நல்ல மனிதர். அவரை பொறுத்தவரையில் அரசியலுக்கு வலுக்கட்டாயமாக அவர் இழுக்கப்பட்டவர். சஞ்சய் காந்தி இறந்த பிறகு இருந்தாலும் ஒரு 6 மாதம் அவர் தடுமாறினாலும் கூட பிறகு மிக நன்றாக ஒரு நல்ல பிரதமராக இந்த நாட்டை விஞ்ஞான ரீதியாக கொண்டு செல்லக்கூடிய பிரதமராக இருந்தார். சோனியா காந்தி. சோனியா காந்தியை பொறுத்தவரையில் தமிழ் பெண்களுக்கு என்ன இலக்கணமோ அதை 100க்கு 100 கடைபிடித்தவர் சோனியா காந்தி. இப்போது தலைவர் எம்பியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணத்திற்கு பிறகு ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியை அடைந்திருக்கின்றார். இந்த நாட்டினுடைய எதிர்காலமே ராகுல் காந்தி தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது. ஈவேரா திருமகன். திருமகன் அது என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொல்லபடி நான் போய் இருக்க வேண்டும், அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களை இத்தனை வருட காலம் அனுபவத்தை ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. உங்கள் அரசியல் எதிர்காலமும் இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்க தி டிபேட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.